மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரவ முருகேஷ் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, ஆனால் உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அது கொஞ்சம் டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்புறம் வேற அதில் தம்ப்நெயிலுமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெண்டாவது கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. அப்பாடா தூங்க போறாங்க. நம்ம மேட்ரு எடுக்க வேண்டியதான். மேட்ரா? ஒரே இரவில் 25 லட்சம் சம்பாதிப்பது எப்படி? புரியுது எல்லாரும் எப்படி அந்த 25 லட்சத்தை சம்பாதிக்கிறது அப்படின்ற பிஸியில இருப்பீங்கன்றது புரியுது. இருந்தாலும் நான் ஒரு பழைய கண்டென்ட்ட தூக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அதாவது தமிழ் டப்பிங் சாங்ஸ். ஐயோ, இது ஒரு 2 வாரத்துக்கு முந்தின கண்டென்ட்யா. புதிய செய்தி தெரியுது. ஆனா வேற வழி இல்லப்பா. இப்பதான் நம்ம எடிட்டர் எடிட்டிங்க முடிச்சாப்ல. அதாவது தமிழ் படங்களையே அதர் லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணி எடுத்து அத மறுபடி தமிழ்ல டப்பிங் பண்ணுவாங்க. யோ எடிட்டர், அந்த ஸ்பைடர்மேன் டெம்ப்ளேட்ட போடியா. இப்படி தாங்க இருக்கும். அதுவும் அந்த படங்களுடைய பேர்லாம் பார்க்கணுமே. மாப்பிள்ளை தேவை, சிங்க நடை, நெஞ்சமெல்லாம் பலவண்ணம், ரவுடி கோட்டை, சாகசம், காதல். சார் வந்தாரா? இதை எதுக்குடா தமிழ் டப்பிங்ல நாங்க பார்க்கணும்? நாங்க தான் ஒரிஜினலா படத்தை தமிழ்லயே பாத்துருவோமே. இது ஒரு ரகம்னா அதர் லாங்குவேஜ் படத்தை தமிழ்ல டப் பண்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அவனுங்க வேற தனியா ஒரு வித்த காட்டி நிற்பானுங்க. இப்படி தாங்க ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மகேஷ் பாபுடைய குண்டூர் காரம் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்துல குறிச்சி மரத்தா பட்டி அப்படின்ற ஒரு சாங் வந்திருக்கும். பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டுங்க. நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த சாங்க தெலுங்குல கேட்கும் பொழுது நல்லா இருக்குதா, வைப் ஆகுதா? ஆனா இதுக்கு தமிழ் டப்பிங்னு ஒண்ணு விட்டாங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. டேய், என்னங்கடா உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டா? அதாவது என்னன்னா, இந்த குறிச்சி மடத்தாப்பட்டின்றது இருக்குதுல்ல, இத சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னு கூட தெரியல. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு கூகுள்ல போட்டு பார்த்தப்போ நாட்காலியை மடியுங்கள் அப்படின்னு வருது. அதாவது என்னன்னா, அண்ணன் தெலுங்கு லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டெப் போட்டிருக்காப்ல. நீங்க அதை தமிழ்ல டப் பண்ணும் பொழுது என்ன பண்ணிருக்கணும்? அந்த ரிதம்க்கு ஏத்த மாதிரி ஒரு லிரிக் ஆட் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க என்னங்கடா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. அவளுக்கு பொன்னி அரிசியா, ஆனா எனக்கு மட்டமான சன்ன அரிசியா. இதுல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமாங்க? இந்த பாட்டுல மகேஷ் பாபுக்கு தமிழ் வாய்ஸ் கொடுக்கறாருல, அவரு தான் மொத்த படத்துலயுமே மகேஷ் பாபுக்கு டப்பிங் பேசி இருப்பாரு. நீங்க டப்பிங் பேச வந்தவரை பாட விட்டீங்களா, இல்ல பாட வந்தவரை தான் டப்பிங் பேச விட்டீங்களா? எது எப்படினே தெரியலையே. எப்படியோ பட்ஜெட்டை மிச்சம் பண்ணிருக்கீங்க, அது புரியுது. சோ வணக்கம் டோலர்களே, இப்படி தாங்க தமிழ் டப்பிங் பண்றேன் பேர் வழி அப்படின்னு கொலையா கொண்ட ஒரு சில டப்பிங் சாங்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? 2004 நம்ம தளபதி நடிச்சு வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தாங்க கில்லி. இதுல அப்படி போடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நம்ம வித்யாசாகர் கூட அருமையா மியூசிக் பண்ணிருப்பாப்ல. இந்த பாட்டை 2008 ரிலீஸ் ஆன கிருஷ்ணா அப்படின்ற தெலுங்கு படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ரவி தேஜா அங்கிள் தான் அதுல நடிச்சிருப்பாப்ல. இது கில்லியோட ரீமேக் அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. ஆக்சுவலி கில்லியே ஒக்கடு அப்படின்ற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ஆனா அந்த ஒக்கடு படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது. பேர் ஒரே ஒருவன். ஆனா இந்த சாங் அதுல வரலைங்க. இது ரவி தேஜா அங்கிளுடைய படத்துல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தமிழ் டப்பிங்கும் விட்டுருப்பாங்க. இது அது இல்ல, என்னங்கடா எல்கேஜி குழந்தை ரைம்ஸ் பாடுற மாதிரி பாடினு இருக்கீங்க. பொட்ட கோழி நான் தானே, கெட்ட சேவல் நீ தானே. லிரிக்ஸ் ரைட்டரு புள்ளவரம் கொடுக்கவா, முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமாவா? இவன் எதை சொல்றான்? இது எப்பேற்பட்ட பாட்டுனாது தெரியுமாயா? இன்னும் எத்தனை காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல இந்த பாட்டுக்கு ஆடினு இருக்கானுங்க. நீங்க என்னடா முயல் குட்டி சிங்க குட்டின்னு சீரியஸா காமெடி பண்ணின்னு இருக்கீங்களேடா.
எப்ப பார்த்தாலும் நாரப்பள்ளிலாம் ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்தி பேசுறீங்க? நம்ம ரவி தேஜா அங்கிளுடைய லீலைகள் இது மட்டுமானு கேட்டா கிடையாது. 2012ல ரவி தேஜாவுடைய நடிப்புல வெளிவந்த படம் தாங்க துரு. இதோடைய தமிழ் டப்பிங் பேர் புல்லட் ராஜா. இந்த துரு என்கிற புல்லட் ராஜாக்கு யார் மியூசிக் டைரக்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம வைப் கிங் விஜய் ஆண்டனி. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, எதுக்கு இந்த கர்மத்துக்கு கஷ்டப்பட்டலாம் பாட்டு போடணும்னு ஆல்ரெடி இவரே தமிழ் சினிமால போட்ட ஒரு சில சாங்ஸ் எல்லாம் எடுத்து அங்க யூஸ் பண்ணிருப்பாப்ல. அதுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது 2009ல விஜய் ஆண்டனி ஏடிகே காம்போல ரிலீஸ் ஆன ஆத்திச்சூடி சாங். இது என்ன மாதிரியான ஒரு வைப் மெட்டீரியல், சிறுசுல இருந்து பெருசு வரைக்குமே ஆட வச்ச ஒரு சாங். அதுவும் ஆத்திச்சூடியை இப்படி எல்லாம் சொல்லலாமோ அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு சாங்குமே கூட. ஆனா இப்ப இத கொஞ்சம் கேளுங்களேன். ஐயோ, என்னையா பாட்டு பாட சொன்னா அவன் பாட்டுக்கு எதையோ பாடிட்டு இருக்கான். உலகத்திலேயே எந்த வரியையுமே பாட்டா மாத்தக்கூடிய சக்தி யோ டப்பிங் பீப்புள் உங்களுக்கு தயா இருக்கு. You are really a God gifted child. நெக்ஸ்ட் 2009ல தளபதி விஜய் அண்ட் விஜய் ஆண்டனி காம்போல ரிலீஸ் ஆன படம் தாங்க வேட்டைக்காரன். ஆஸ் யூசுவல் இந்த படத்துலயுமே எல்லா பாட்டுமே ஹிட். இதுல வந்து ஒரு பாட்டை உருவி இங்க விட்டுருப்பாப்ல. ப்ரோ இந்த புளியுருமுது பாட்டை மட்டும் சொல்லிடாதப்பா அப்படின்றது புரியுதுங்க. ஆனா அது கிடையாது. கரிகாலன் கால போல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல. கரிகாலன் கால போல கருத்திருக்குது கொடலே கொடலில்ல கொடலில்ல தாஜ்மஹல் நிழலே. இந்த பாட்டை தெலுங்குல ரீமேக் பண்ணி அதை தமிழ் டப்பிள் பண்ணிருப்பாங்க. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு வித்திட்டு இருக்கான். டேய் என்னங்கடா இது? பல கோடி பெட்டி பணம் நீ தானா? அப்படியே இன்னொரு லைன் இருக்குமே, அதையும் கொஞ்சம் கேளுங்களேன். 100 கோடி பேர்களிலே என்ஜோடி நீதான், சேலையில மாட்டிக்காத சிங்கக்குட்டி நான் தான். சாருக்கு எப்ப பாரு சிங்கக்குட்டி முயல் குட்டில தான் இருக்கீங்க. விஜய் ஆண்டனி சார், ஏன் சார் நல்ல பாட்டெல்லாம் போய் அங்க கொடுத்தீங்க பாருங்க. டப்பிங் பண்றேன் பேர் வழின்னு கொதறி வச்சிருக்காங்க. இது எழுத நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கு தமிழ்நாட்டுக்கு நடுவுல பச்சிருப்பானோ. நெக்ஸ்ட் உசுமலரசே ஃப்ரம் உத்தமமுத்திரன். இந்த பாட்டையும் இதே படத்துல கதற அவன் இங்க குண்டிகள் ஆள் இல்லாம இருக்காங்க. பாருனே பேண்ட் கூட போடலனே. இந்த டவுசர் தெரியுதா உனக்கு? பாருனே தெரியுதா டவுசரு? இந்த பாட்டை கூட விட்டுருவாங்க. அது என்னையா ஸ்டெப்பு? அங்கிள் எல்லாம் மீறி போறீங்க அங்கிள். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த மொத்த பாட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் இந்த லைனை கொஞ்சம் கேளுங்களேன். டயமண்ட் முத்து என்னங்க டயமண்ட் முத்தாவது பரவாயில்ல, டபுள் மீனிங்ல தான் லிரிக்ஸ் எழுதுவாப்ல. ஆனா இங்க லிரிக்ஸ் ரைட்டரை பாருங்களேன், டைரக்டா எழுதியிருக்காப்ல. நெக்ஸ்ட் 2009ல ரிலீஸ் ஆன நினைத்தாலே இனிக்கும் படத்துல வர செக்ஸி லேடி சாங். இந்த சாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா என்னதான் இது ஒரு கிளப் சாங் வைப்ல இருந்தாலுமே கூட லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா ஒரு டபுள் மீனிங் இருந்திருக்காது. அதே மாதிரி டான்ஸ் ஸ்டெப்புமே கூட சுமாரா ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா நம்ம ரவி தேஜா அங்கிள் அப்படி இல்லடோ. நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள வண்டி. இந்த தமிழ் டப்பிங் தரமா இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள்லாம் இருக்குதுங்க. லைக் இந்த ஹேங் ஓவர் மாதிரியான படங்களோட லிஸ்ட்ல இந்த புல்லட் ராஜாவையே சேர்க்கணும்ன்றேன். ஏன்னா பாட்டே இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னா படம் எப்படியெல்லாம் இருந்திருக்குமோ. ரவி தேஜா அங்கிள் ஃபைனலா எனக்காக அந்த லிரிக்கோட ஒரு ஸ்டெப் போடுங்களேன். சொர்க்கம் தேடு பெண்மைக்குள்ளே வாழ்ந்து பாரு. இருக்கு தெரியுமா பண்ண எனக்கு கேட்ட ஒரு மாதிரியாக ரவி தேஜா அங்கிளுடைய லிஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப அப்படியே கன்னடா பக்கம் போனோம்னா ஒரு 1-2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுங்க, உபேந்திராவுடைய ஒரு சாங். கொஞ்சம் கேளுங்களேன்.
என்ன சீப் சீப்னு வருது, இதுல என்ன இருக்குது அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அடுத்த லைனை கேளுங்களேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஐயா ஐயா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்கய்யா. எதை நீங்க சிரிச்சுன்றீங்க பெருசுன்றீங்க, இத வேற பாட்டா போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ எனக்கு ஒன்னும் புரியலையே, இது என்ன மாதிரி படங்கய்யா? நல்ல ஸ்டாரை வச்சு ஹிட் படம் எடுக்கடான்னா பான் ஸ்டாரை வச்சு பிட்டு படம் எடுக்கிறானுங்க டோப்பு. நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது போன வாரம் நம்ம சேனல்லே போட்டு அடி அடி நடிச்ச அனிமல். அச்சோ அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லனும் சண்டை பிடிச்சிக்கும் பொழுது ஒரு பாட்டு வருங்க. ஹாய் गाइस, நான் உங்கள் ஜவா. என் தம்பி பாட்டு பாடுறான். துக்கனா குருவி சூப்பரா இருக்கு, பாத்திருக்கேன். அனிமல் ரோஸ்ட் பண்ணும் பொழுது இத பத்தி பேசல மறந்துட்டேன். எல்லாரும் கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த சாங்க விட்டுட்டீங்களேன்னு. அதாங்க இந்த சீனே ஒரு மொக்க சீன் தான். ஹீரோ வில்லனும் கட்டி பிடிச்சி பொருள்வாங்க, அங்க இந்த சாங் வச்சிருப்பாங்க. இதை ஹிந்தியில கேட்கும் போதாவது பரவாயில்லைங்க, நமக்கு லாங்குவேஜ் புரியலன்றதுனால அந்த சீனுக்கு ஏதோ சுமாரா இருக்கும். ஆனா தமிழ் டப்பிங் பண்றேன்னு ஒண்ணு பண்ணிருப்பானுங்க. வீடியோவுடைய கடைசிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பாட்டு பாக்கி இருக்குது. 2020ல தெலுங்குல பீஷ்மான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வாட் அ பியூட்டி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டுல பர்டிகுலரா இந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டான ஸ்டெப்புங்க. ஆனா இந்த பாட்டோட தமிழ் வெர்ஷன் ஒன்னு இருக்குது. ஐயோ என்னையா பாட்டு பாட சொன்னா அங்க ஒருத்தன் பேராகிராஃப் ஆச்சுன்னு இருக்கான். போங்கயா, அந்த பாட்டை கேட்கிற மூடே போயிருச்சு. சை இதே மாதிரி இன்னொரு தெலுங்கு சாங்கும் இருக்குது. அத தெலுங்குல கேட்கும் பொழுது ஒரு வைபா இருக்கும். இன்கம் காவாலே கண்டிப்பா ஒரு தடவையாவது வைப் பண்ணிருப்போம்ல. பட் இதுக்கும் தமிழ் வெர்ஷன் ஒன்னு இருக்குதுங்க. இதோட தமிழ் வெர்ஷனை நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் தமிழ் வெர்ஷனை விட தெலுங்கு வெர்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது தெலுங்கு வெர்ஷனை கேட்டுட்டு தமிழ் வெர்ஷனை கேட்கும் பொழுது சற்று தொங்கல் போன்று தான் தெரியும். ஆனா லிஸ்ட்ல வந்த மத்த சாங்ஸை விட இது எவ்வளவோ பெட்டர்ப்பா. பனி படர்ந்த பருவமும் பரிசா நெருங்கி வர தடையன்னு புதுசா. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான் எனக்கு தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்தந்த லாங்குவேஜ் சாங்ஸை அந்தந்த லாங்குவேஜ்ல கேட்கும் பொழுது தான் காதுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதுக்குன்னு டப்பிங் பண்ண சாங்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். டப்பிங் சாங்ஸ்லயும் நிறைய நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்படி டப்பிங் பண்ண தெரியாம முயல் குட்டி போதுமா சிங்க குட்டி வேணுமான்ற பாட்டும் இருக்குதுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச மொக்கையா டப்பிங் பண்ண பாட்டு எதனாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பார்ட் 2 வீடியோ கூட போட்டுடலாம். அப்புறம் என்னப்பா, போறதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். அதாவது பாட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் அவர் சொன்னது மாதிரி தான். அந்த லாங்குவேஜில் நம்ம கேட்டோம்னா தான் அந்த பாட்டுக்குள்ள ஒரு வைபும் இருக்கும், அந்த எனர்ஜியுமே இருக்கும். இப்போ அந்த இன்கேம் லாஸ்ட்டாக அந்த இன்கேம் காவாலி பாட்டு இருக்குல்ல, அது வந்து அந்த வெர்ஷனில் கேட்கும்போது பாட்டு நல்லாவே இருக்கும். தமிழ்ல எடுக்கிறேன் உன்னில் என்னை கண்டேன் அப்படின்னு இதுல லிஸ்ட்ல அது எவ்வளவோ பெட்டர். அது என்ன பாட்டு, கூ 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 இந்த இப்ப ட்ரெண்டிங் ஆச்சு இல்ல, உள்ள கொஞ்சம் முடங்கி தட்டு அந்த லைனுக்குலாம் இந்த பாட்டு எவ்வளவு பெட்டர் தான். அந்த பாட்டை கேட்கும், அதாவது குச்சினி மர்த்த நாடு, அது எனக்கு தெரியல சரியா. அது நான் இப்ப ட்ரிப்பு போயிருக்கும் போதெல்லாம் இந்த பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப ட்ரிப்பு இல்ல, எல்லா இடத்துலயுமே இந்த சாங் கொஞ்சம் மர்த்தனடி மேக் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த லாங்குவேஜ்ல கேட்டாலுமே நமக்கு அது வைப் ஆகுது. பட் அதை தமிழ்ல உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு நீங்களே சொல்லுங்களேன், கேட்க முடியுதா? அதை கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்ல எடுக்கிறேன் ஃபாலோ பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ரவிதேஜா
அங்கிள் அவர் என்னன்னா எல்லா பாட்டுலயுமே அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட இருக்கிற மாதிரி தான் அவருக்கு எல்லா இதுலயுமே நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்காரு. ஸோ அவர் அந்த வைப்ல போட்டு நம்ம இந்த வைப்ல போவோம். ஸோ நம்ம என்மோ முருகேஷ் சேனல்ல இருந்து வீடியோ பார்த்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளுமே வந்து ஒரு மாச கேப்புக்கு அப்புறமா தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யாருக்கும் சஜஷனில் போகாது. தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு விட்டு ஒரு ஷேரையும் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகி போகும். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.